ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம கார்த்தி சார் நடிச்ச மெய்யழகன் படத்துக்கு தான் வந்திருக்கோம். கூட அரவிந்த் சாமி சாரும் நடிச்சிருக்காரு. நம்ம டைரக்டர் பிரேம் சார் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 96 கேப்பு, அதுக்கப்புறம் இப்போ தான் மூவி எடுக்கிறாரு. வாங்க இந்த மூவியை பார்த்துட்டு ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். சூர்யா சாரோட கார்த்தி சார் நெருப்புன்னு சொல்லியிருப்பாங்க. யாரும் நம்ம லிங்குசாமி சார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட ஆக்டிங் வந்து அப்படியே அந்த கிராமத்து லுக்கில் அப்படியே இயல்பா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் எனக்கு பெருசாக படம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. என்னன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்காங்க, ரெண்டு பேரும் எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மெய்யழகன் உண்மையிலேயே சொல்கிறேன், கார்த்திக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஒரு கார்த்தியோட ஒரு புது அவதாரம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, அதாவது இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தேன்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மாதிரி முதல் ஒரு 1/2 மணி நேரம் படத்தோட தாட் ப்ராசஸ் நமக்கு மாற்றிடும் கம்ப்ளீட்டாக. என்னடா இது வேறு மாதிரி படத்தை வந்து மாட்டிட்டோம் போல நம்ம அப்படின்னு. கார்த்தி உள்ள வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அரவிந்த் சுவாமி கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அவரோட ஆக்டிங் தான் பின்னிருப்பாப்புல. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. கார்த்தி ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லணும். ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து கார்த்தி சாரோட ஆக்டிங், அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 96 எடுத்திருந்தாரு. ஸோ அது 96 மாதிரியே அதில் வந்து ஃபுல்லாக வந்து லவ், அந்த ஸ்கூல் டைம் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு மாமா மச்சான், அந்த அத்தான் அப்படிங்கிற பாசோட உறவு அதை வந்து சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான கதாபாத்திரம் ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம அந்த மாதிரியோ நம்ம கூட அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா ஓவர் நைட்டில் அரவிந்த் சுவாமியோட கேரக்டரே மாறிடும்னா பார்த்துக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது படத்தில். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதில் ஃபைட்லாம் இருக்காது ப்ரோ. ஃபைட்லாம் மேக்ஸிமம் இல்லை ப்ரோ. சாங்கு நல்லா இருக்கும் ப்ரோ. பார்க்க வந்து நல்லா இருக்கும், இயல்பாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபைட்டுங்கிறது இருக்காது. ஏன்னா அது ஒரு மாமா அத்தான் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க டெய்லர்லேயே. அவங்களுக்கு இடையில அந்த பாசம் அவங்களை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த தஞ்சாவூர் வழக்கில் அவங்க பேசுவாங்கல்ல, அந்த கிராமப்புற வழக்கில் பேசுவாங்கல்ல, அப்படி தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது 96 மாதிரி அது ஒரு ஜெனரா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஸ்கூல் டைம் படிக்கிற லவ் அதெல்லாம் இருந்துச்சு. இதில் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மக்கள் வந்து ஃபேமிலி வந்து பார்க்குற ஒரு படம் ப்ரோ. அத்தான் நீங்கள் வந்துட்டு அத்தான் பீர் சாப்பிட்றீங்களா, அத்தான் வந்து நாங்கள் அத்தான் நம்ம போய் நம்ம தோட்டத்தை இதை காமிக்கலாம், நம்ம சின்ன வயசில் விளையாண்டதை காமிக்கலாம். ஓகே, ஒரு 90s கிட்டா இருக்கும் போது இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பெரியார் ஃபோட்டோவை காமிச்சிட்டு, அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் இட், அந்த பாண்டியர் சேர சோழ பாண்டியன் கதைகளை வந்துட்டு காமிச்சிட்டு, அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருக்கும்போது எதுக்கு பாலிடிக்ஸ் அவ்வளோ கொண்டு வரணும். ஸோ அதனால அது ஓரளவுக்கு நல்லா கொண்டு போச்சு. என்னை பொறுத்தளவு படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ரொம்பலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. ஓகே, படம் பார்க்கலாம், அப்படி தான் சொல்லணும் எனக்கு.